அவருடைய வீரத்தாலோ அவருடைய விவேகத்தாலோ இல்லை வேகத்தாலோ அப்படியெல்லாம் விரும்பாமல் அவருடைய தமிழ் சொல்லுக்காக மட்டுமே இந்த உலகம் விரும்பியதென்றால் அது மிகையாகாது என்று கூறி அவருடைய அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர் குடும்பத்தார் நானும் இணைந்து என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக அன்புண்ணன் திரு ராஜேஷ் அவர்களை நினைவுரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் எஸ்எஸ்ஆர் அவர்கள் சகோதரர் ரவி சொன்ன மாதிரி மனசில் எதையுமே வச்சுக்கிட்டு பேச மாட்டார். மிக மிக நல்ல மனிதர். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். மிக நல்ல மனிதர். அப்படிப்பட்டவர் நடிப்பு ரொம்ப இயற்கையாக நடிப்பார். அந்த காலத்துலேருந்து அவரை நான் ரொம்ப ரசிப்பேன். அவருடைய குரலை நான் ரொம்ப ரசிப்பேன். என்னுடைய மக திருமணத்தை கூட உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட அவர் வந்தார். யாருடைய நல்லது கெட்டதுக்கும் தவற மாட்டார். அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். டைரக்ட் பண்ணார், சொந்த படம் எடுத்தார், கட்சிக்கு செலவு பண்ணார். அவர் 62 எலெக்ஷனில் நிற்கும் போது தான் நான் முத பார்த்தேன். சின்னமனூரில் தேனி பக்கத்தில். டெய்லி அவரை பார்ப்பேன். நான் ரொம்ப அன்பாக பேசுவேன். அன்றைக்கு எப்படி பேசினாரோ அதே பேச்சு தான் கடைசி வரை அவரிடம் நான் பேசும் பொழுது ஒரே மாதிரியான ஒரு அன்பையும் பண்பையும் அவரிடம் நான் தெரிந்து கொண்டேன். அவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. எந்தவித ஒளிமறைவும் இல்லாமல், எந்தவித பிரதிபகாரம் எதிர்பார்க்காமல் சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்காக எந்தவித புராண படங்களிலும் கடைசி வரை அவர் நடிக்கவே இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அண்ணன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார்கள். ஒரு காலத்தில் மும்மூர்த்திகள் என்று சொல்லுவார்கள், எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன். ஆனால் தமிழகத்தின் 4 தூண்கள் என்று சொல்வார்கள். கடைசி தூண் நம்மளை விட்டு போய்விட்டது. அதுவும் தமிழன் தூண். அது ரொம்ப அவருடைய குடும்பத்திற்கும் கரை உலகத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உங்கள் எல்லாருக்கும் நானும் வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். முக்கியமான விஷயம், அவர் இறந்த அன்று நிறைய பேர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் குறைவான உள்ளங்கள் தான் வந்தார்கள். ஆனால் அண்ணனுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அவர் அன்பு மீது மாறாமல், மரியாதை குறையாமல், நடிகர் சங்கத்தை முக்கிய பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் சரத்குமார் அவர்கள், ராதாரவி அவர்கள், வாகை சந்திரசேகர் அவர்களாம் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவு நாள் விழாவை எடுத்து இத்தனை பேர்களை கூட்டி அவருக்கு மரியாதை செய்ததற்காக அவர்களுக்கும் நன்றியை வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக லட்சிய நடிகர் ஐயா எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களுடைய வாரிசு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு எஸ்.எஸ்.ஆர். ராஜேந்திரகுமார் அவரை நினைவுரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய தலைவர், சங்கத்தினுடைய தலைவர் சரத்குமார் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ராதாரவி அவர்களே, பொருளாளர்களே, மற்றுமுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, கலைஞர் பெருமக்களே, இன்றைய தினம் என்னுடைய அப்பா லட்சிய நடிகர் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழா நடக்கப் போகிறது என்று நடிகர் சங்கம் அறிவித்த நேரத்தில் நாங்களெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இப்படி அவருடைய படத்தை வைத்து நாமெல்லாம் அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரம் மிகவும் இதற்கு வருத்தப்படுவதா மகிழ்ச்சி அடைவதா என்று தெரியவில்லை. அவருடைய நிகழ்வுகளை இங்கே பார்த்தோம். உண்மையிலேயே எங்களால் தாங்க முடியவில்லை. அவர் நேரிலே இருப்பது போல இருந்தது. கலைஞர்களிலே இயலிசை நாடகம் என்று நமக்கு தெரியும். இயலிசை நாடகத்திலே அத்தனையும் தேர்ச்சி பெற்றவர் என்னுடைய அப்பா லட்சிய நடிகர் அவர்கள். அந்த காலத்திலே காலையில் 9 மணிக்கு படப்பிடிப்புக்கு சென்றால் 5 மணி வரை படப்பிடிப்பில் இருப்பார். மாலையில் நாடகங்களுக்கு செல்வார். அடுத்த நாள் பிரச்சாரத்திற்கு போவார். அதற்கு அடுத்த நாள் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிக்கு போவார். அதற்கு பிறகு கட்சி பிரச்சாரத்தில் ஈடுபடுவார். மறியலுக்கு போவார். கைதாகிய பிறகு சிறைக்கு போவார். இப்படி
தன்னுடைய வாழ்க்கையை மக்களுக்காகவும் கலைத்துறைக்காகவும் செலவு செய்தார் என்றால் அது நிச்சயமாக மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை பார்ப்பது மிகவும் அரிது. அவர் நன்றாக பாட்டு பாடுவார், ஹார்மோனியம் வாசிப்பார், மிகச்சிறந்த கலைஞர். கடைசி நேரத்தில் அவர் மரணப்படுக்கையில் இருந்த நேரத்தில் நாங்களெல்லாம் அவரை மருத்துவமனையில் போய் பார்த்தோம். அப்போது அவர் சொன்னார், அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ப்ரெஷர் கிடையாது, உங்களுக்கு சுகர் கிடையாது, நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க, சளி மட்டும்தான் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக திரும்பி வந்துடுவீங்கன்னு சொன்னோம். அதாவது அவர் பல சாதனைகளை செய்திருக்கிறார். உலகத்திலேயே முதல் முறையாக நடிகராக இருந்து எம்எல்ஏ முதல் நடிகர் அவர்தான். இப்படி பல சாதனைகள் செய்திருந்தாலும் கூட அவரிடத்தில் நான் பார்த்தது, டெய்லி காலைல 10 முட்டை சாப்பிடுவார். கடைசி நாள் மருத்துவமனைக்கு போகிற அன்னைக்கு கூட 10 முட்டை சாப்பிட்டு போனார். ரொம்ப வில்பவர் உள்ளவர். அவரிடத்தில் நாங்கள் சொல்லும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க திரும்பி வந்துடுவீங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், எங்கள் அப்பாவும் அம்மாவும் 10 மாதத்தில் செஞ்ச உடம்பியாது, இந்த உடம்பு 86 வருஷம் இருந்துச்சு, பத்தாதான்னு கேட்டார். அதற்கு பிறகு அவருக்கு நாங்கள் 5 பேர், என்னுடைய அண்ணன் இளங்கோவன், என்னுடைய தம்பி கலைவாணன், பாக்கியலட்சுமி, செல்வராஜ் என்ற 5 பேர் போய் பார்த்தோம். அவர் சொன்னார், நீங்கள் 5 பேரும் 5 விரல், ஒரு கைக்கு 5 விரல், 5 விரலும் ஒத்துமையாக இருக்கணும். ஒரு விரல் இருந்தாலும் பலம் கிடையாது அதுக்கு. ஆக அதை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். கடைசி வரை பகுத்தறிவு சிந்தனையில் இருந்து அவர் மாறவே இல்லை. அவர் சாமி கும்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. கடைசியாக என்னுடைய கையை பார்த்து கேட்டார், இது என்னையான்னு கேட்டார். இல்லைப்பா அது சரங்கு வந்துருக்கு, சரங்கு எனக்கு வந்திருக்கு, அது கேட்கல. இது என்ன கயிறுன்னு கேட்டார். இல்லைப்பா இது திஷ்டிக்காக வச்சுருக்கேன். திஷ்டிக்காக கயிறு வச்சு ஏன் சிகப்பு கலரில் இருக்குன்னாரு. கருப்பு தானே போடுவாங்கன்னார். இல்லைப்பா சிகப்பு கலர்லையும் போடலாம்ப்பா. இப்போ திஷ்டியில் கூட கருப்பு சிகப்பான்னு கேட்டார். ஆகவே அவர் ஹியூமரஸ். கடைசி நேரத்தில் கூட அவர் இறப்பதற்கு முன்னாலே கூட அவர் கண்களிலே வருத்தத்தை நான் பார்க்கவில்லை. திடீர்னு பார்த்துட்டு இருந்தார், கண்ணு மூடிட்டார். ஆக அப்பேற்பட்ட ஒரு தகப்பனார் இழந்ததற்கு நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம். நீங்கள் 60களிலே பார்ப்பீர்களே, ஆனால் 60s என்பது கோல்டன் பீரியட் ஆஃப் சினிமாஸ் என்று சொல்லலாம். அப்போ நார்த்தில் வடநாட்டில் ராஜ் கபூர் போன்றவர்கள், தி கிரேட்டஸ்ட் ஷோமேன் ஆஃப் இந்தியா ராஜ் கபூர், திலீப் குமார் போன்றவர்கள், த கோல்டன் டங் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய முகமது ரஃபி போன்றவர்கள் வாழ்ந்த காலம். அதே போல் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரையில் என்னுடைய உறவினர் அருமை அண்ணன் வைரமுத்து அவர்கள் சொன்னது போல, முதலிலே நாம் சேரனை இழந்தோம், புரட்சித் தலைவரை குறிப்பிட்டு நாம் சேரனை இழந்தோம், பிறகு நடிகர் ரதத்தை குறிப்பிட்டு நாம் சோழனை இழந்தோம், கடைசியாக என்னுடைய அப்பா லட்சுமணடிகர் அவர்களை குறிப்பிட்டு இப்போது பாண்டியனை இழந்து விட்டோம் என்று குறிப்பிட்டார். அப்படி மும்மூர்த்திகளாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் காலத்திலே போட்டி இப்போ உள்ளவர்களை பற்றி நான் சொல்லவில்லை. அவர்களெல்லாம் கலைஞர்கள், பின்னால் வருகின்றவர்களை வளர்த்து விட்டவர்கள். இப்போதும் அப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இப்போது உள்ளவர்கள் அவர்களை பார்த்து அவர்கள் வழியிலே அவர்கள் எந்த கொள்கைக்காக, சினிமாவை மட்டும் அல்லாமல் நாட்டுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கள் அப்பாட்ட நான்
சில சமயம் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். சில சமயம் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு யாருப்பா ரொம்ப பிடிக்கும் நடிகர்கள்லன்னு கேட்பேன். எனக்கு வந்து அந்த காலத்தில் வந்து பியூ சின்னப்பா பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பழைய அந்த காலத்து நடிகர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்தபடியாக எனக்கு ரொம்ப பிடித்தவர் வந்து நடிகவேள் எம்.ஆர். ராதா தான்யா. அவரை போல சிறந்த நடிகர் இருக்க முடியாது, நான் அவரை ரொம்ப நேசிப்பேயான்னு சொன்னார். இப்படி அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது, எம்.ஆர். ராதா எம்ஜிஆரை சுட்டு விட்டார்னு ஒரு செய்தி வந்துச்சு. சினிமாவில் வந்து வில்லன் வந்து ஹீரோவை சுடுறது கரெக்டு, ஆனால் நேரிலேயே அவர் சுட்டார் என்பதை முதலில் நம்ப முடியாத ஒரு செய்தியாக இருந்தது. 60களிலே அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து எங்கள் அப்பா ஓடோடி போய் அங்கே ராயப்பேட்டை மருத்துவமனையில் எம்ஜிஆரை போய் பார்த்தார். எம்ஜிஆரை பார்த்து அன்று இரவு முழுக்க எம்ஜிஆருடன் இருந்தார், புரட்சித் தலைவருடன் இருந்தார். காலையில் புரட்சித் தலைவர் அவரை கூப்பிட்டு போய் ராதாண்ணனை பாருங்கன்னு சொன்னவுடன் இவர் ராதாண்ணனை போய் எம்.ஆர். ராதா அவர்களை போய் பார்த்தார் என்று என்னிடம் சொன்னார். அப்போ வந்து இப்போ நம்ம ராதாரவி நானும் ஒன்றா படித்தவங்க, சென்ட் படித்தவங்க, ஒரே கிளாஸில் படித்தோம். எங்கள் கூட எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் ராஜேந்திரன் சொல்லி எங்கள் கூட கிளாஸ் அவர் படித்தார். அப்போது ராதாரவிக்கு தெரியாது. அவர் சொன்னார், இந்த மாதிரி எம்ஜிஆர் அண்ணன் மகன் சொன்னார், நீ வந்து இனிமேல் ரவிகிட்ட பேசாத, ரவிக்கு வந்து பேச நான் அவன்கிட்ட பேச மாட்டேன். ஏன் இல்லை அவன் அப்பா என் சித்தப்பா சுட்டார். ஸோ உங்கள் சித்தப்பா அவங்க அப்பா சுட்டு நான் ஏன் பேசணும், இல்லை பேசக்கூடாது. ஸோ இவரு சொல்லி அது விட்டாரு, அப்படியே விட்டாரு, அப்படியே அது தனியாக கூடாது. இல்லை நான் அதுக்கப்புறம் யாரும் பேசவே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக வளர்ந்தவர்கள். இப்படி அவர் சிறையை அடைபட்ட நேரத்தில், நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் சிறையை அடைபட்ட நேரத்தில் அவரை சிறையிலே பார்த்த ஒரே கலைஞனுடைய அப்பா லட்சணிகள் மட்டும்தான். வேற யாரும் அவரை பார்த்தார். அவரை சிறையிலே பார்த்துவிட்டு 2 நாள் கழித்து மறுபடியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து, நான் ராதாரனை பார்த்து விட்டேன், உங்களுக்கு எதுவும் அதில் எதுவும் மருத்துவம் இருக்கிறதான்னு கேட்டால், எனக்கு அதெல்லாம் மருத்துவம் கிடையாது, நானே அவரை பார்க்காம கொண்டிருந்தேன், எனக்கு பதிலாக நீ பார்த்து விட்டாய் என்று நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் பாசத்தோடு வாழ்ந்தவர்கள். எங்கள் அப்பாட்ட வந்து ரொம்ப நேரம் பேசுவார். அவர் பேசுற நேரம்லாம் ராத்திரி 11 மணிக்கு பேச நின்றுட்டே பேசுவார். 2 மணி நேரம் நிற்பார். எல்லாரும் நிற்க முடியாது. அப்பா கார் வலிக்குதுப்பா, நிற்க முடியல, உட்காந்து ஆரம்பிச்சாங்க. இல்லைப்பா பரவாயில்ல, ஏன் ரொம்ப நேரம் நிற்க முடியாது? இல்லை பழக்கம். இல்லை எப்படி உங்களுக்கு பழக்கம்? அப்போ ஒரு விஷயம் சொன்னார். நான் டிகேஎஸ் நாடக கம்பெனியில் போய் முதல் சேரும்போது அந்த முதலும் சேர்த்தா என்ன செய்வாங்கன்னா, அந்த ராஜதர்பார் நடக்கும். ராஜதர்பார் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா, கம்பை கொடுத்து நிற்க வச்சுருவாங்க. அதாவது கம்பு நிற்கணும் சிப்பாய். லாஸ்ட் பூரா நாடகம் நடக்கும், விடிய விடிய நாடகம் நடக்கும். ஸோ நின்றுட்டே இருப்பார். 100 நாட்கள் நாடகம் நடக்கும். 100 நாட்களுக்கு அப்பா நின்றுட்டாப்பா ஆரம்பத்தில். அப்படி நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு அந்த வழி நான் போயிடுச்சா, இப்போ அந்த பழத்தை தான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் நான் நடந்து சொல்கிறேன், 100 நாள் நின்றதுக்கப்புறம் என்னடா 100 நாள் நம்ம நின்றுட்டே இருக்கமே, நமக்கு ஒரு நல்ல வேஷம் வேணுமேன்னு சொல்லி நான் நினைச்சேன். அப்போ டிகேஎஸ் சண்முகம் அவர்கிட்ட பேச பயப்பாங்க, யாரும் அழைச்சோம். அப்பா போய் அவர்கிட்ட நான் போய் பெரிய வச்சு கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவர்கிட்ட அதை அடிச்சுவாரு, அடிச்சா என்ன பண்ணுறது சொல்லிட்டு நேரம் போய் அவர் பார்த்து கேட்டுட்டேன். என்னப்பா? இல்லைங்க நான் வந்து பெரிய விஷயம். என்ன என்ன வேஷம் கொடுக்குறேன்? இல்லை என் நடிக்கணும் எல்லாரும் வேஷம் மாறுபாடம் யாரும் விடாமல் கொடுவேன், நான் அதெல்லாம் இருக்கணும், உனக்கு என்ன வேஷம் ஒன்று கேட்பேன். அதில் ஹீரோவை நடிக்கிறவர் டிகே சண்முகம். அப்போ அப்பா அவரை கேட்டிருக்காரு, உங்கள் வேஷம் கொடுங்க நடிக்கிறேன்னு இருக்காரு. சரி இவர் க்ளோஸுன்னு எல்லாரும் இவர் க்ளோஸுன்னு நினச்சாங்களாம். அப்போது டிகே சொன்னாராம்,
நாளைக்கு நாடகத்தில் நீ தான் ஹீரோன்னார். அன்று நாடகத்தில் முதல்ல சிப்பாயிலேருந்து ஹீரோவாக போனவர் என்னுடைய அப்பா லட்சுமி நடிகர் அவர்கள். இது ஏன் நான் அவர் என்கிட்ட சொன்னார்னா, நமக்கு நம்முடைய எண்ணம் அதாவது பெருசாகவே இருக்கணும். நம்ம சின்ன வேஷம் கூட நான் கேட்டிருக்கலாம், ஆனால் அவர் வேஷத்தை கேட்டால் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு தான் கேட்டால் அவர் கொடுத்தாரு. அதை சிறப்பாக நடித்ததாக சொன்னார். ஆகவே லட்சியம்ங்கிறது ரத்தத்தில் இருக்கணும். லட்சியம்ங்கிறது ஒரு நடிகராகி பிரபலமாகி அந்த பிரபலத்தின் மூலமாக அவர் லட்சிய நடிகர் ஆகலை. அவருடைய இயற்கையிலே, அதாவது 14வது வயசில் பெரியார் திருச்சியில் ஒரு சாமி இல்லைன்னு சொல்லி ஒரு கல்லை வச்சு துவைக்கிற ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு அன்னைக்கு 2 மாதம் ஜெயிலுக்கு போனவர் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் தான் அவர் நடிகரானார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தவர். அவர் ஒரு கதை, இன்னொரு விஷயம் நான் நிறைய நேரம் எடுத்துக்கிறேன், நான் தெரியல, சீக்கிரம் முடித்துக் கொள்கிறேன். அப்போ அந்த காலத்தில் எங்கள் அப்பா சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கார். நல்ல சான்ஸ் கிடைக்கல, எல்லா படங்களையும் சான்ஸ் கேட்குறாரு, எதுவுமே அமையலை. அப்போ இது அப்பா எனக்கு சொன்னது. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று தயார் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் தயார் பண்ண உடனே அந்த படம் 100 நாள் ஓடும் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஸ்கிரிப்ட். அதுக்கு அப்பா சான்ஸ் கேட்டுக்கிற நேரத்தில் இப்படி எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒருத்தர் நடிக்கிறாரே, அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அந்த ஸ்கிரிப்டில் நீ நடிக்கிறியான்னு கேட்டுக்கிறாங்க. அந்த கதையை கேட்டுட்டு, இவருக்கே வாய்ப்பில்லை, நல்லா ஓடக்கூடிய படம், அதில் நடித்தால் நல்ல பேர் வரும், ஆனால் அந்த படத்தை வேண்டாம் என்று மறுத்து விட்டார். ஏன் மறுத்தார்னா, அப்போ அந்த படம் இந்த பழைய ஆட்களுக்கு, பழைய கலைஞர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். அந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ ஒரு நாயாக இருப்பான். அதாவது சூரியன் அஸ்தமனமான பிறகு அவன் நாயாக மாறிடுவான், சூரியன் உதித்தவுடன் ஹீரோவாயிடுவான். அந்த லொல் 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 அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு, பாசவலை. அதில் இவர் நடிக்கணும்னு சொன்ன உடனே அப்பா என்ன சொன்னார், நான் நடிப்பேன், படம் ஓடும், சக்ஸஸ் ஆகும், ஆனால் என்னைய அதுக்கப்புறம் யார் ஹீரோன்னா அந்த நாய் ராஜேந்திரன் ஒருத்தர், அந்த நாய்ங்கிற பேர் எனக்கு வேணாம், அந்த புகழ் வந்தால் கூட எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். ஸோ லட்சிய நடிகர் என்கிற பெயரோடு வாழ வேண்டும் என்று நினைத்த காரணத்தினாலே அவர் வாழ்க்கை முழுவதுமே அவருடைய ரத்தத்திலேயே தனக்கு எந்த வகையிலையுமே கெட்ட பெயர் வந்துவிடக்கூடாது, நல்ல பெயரோடு வாழ வேண்டும் என்று கடைசி மூச்சு இருக்கின்ற வரை நினைத்து கொண்டிருந்தவர். ஆகவே அவரை பற்றி நீண்ட நேரம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நேரம் இல்லாத காரணத்தினாலே என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது அரசியல் அல்ல. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள், புரட்சி தலைவி என்னை அப்பா இறந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு நல்லா தெரியும், யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனையை வைத்து கொண்டிருக்கிறார்கள், இரும்பு மனம் படைத்தவர்கள். என்னுடைய அப்பாவுடன் அவர் நடித்திருக்கிறார், அவருடைய டைரக்ஷன் நடிச்சிருக்கிறாரு. மிகவும் சகோதர பாசத்தோடு அவரோடு வாழ்ந்தவர். அப்பா இறந்தவுடன் மிகவும் பதறி போய்விட்டார். எங்களை கூப்பிட்டு ரொம்ப ஆறுதல் சொன்னாங்க. மிக அருமையான ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவருடைய சிறப்புகளை எல்லாம் அந்த அறிக்கையில் மிக தெளிவாக சொன்னார். அவரை நிரப்புவதற்கு இனி யாரும் பிறந்ததில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்கிற ஒரு அருமையான வாக்கியத்தோடு அந்த அறிக்கையை அவர் எழுதியிருந்தார். எங்களையெல்லாம் அழைத்து ஆறுதல் கூறினார். அவருடைய 16வது நாள் நினைவு நாளுக்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் கூட அதற்கு ஒரு அமைச்சரை நியமித்து எங்களை அழைத்து மிகச் சிறப்பாக அந்த விழா நடைபெற வேண்டும் என்று கூறி அதற்கு உண்டான எல்லா விதமான உதவிகளையும் செய்து எங்களை பெருமைப்படுத்தினார் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்தது. என்னுடைய அருமை சகோதரர் ராதாரவி அவர்களுக்கும், இந்த சங்கத்திலே இருக்கின்ற அதற்காக உழைத்த செல்வராஜ் போன்றவர்களுக்கும், காளை போன்றவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரின் பேராலும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி. அடுத்ததாக லட்சிய நடிகருடைய திருவுருவப் படத்தை
தன் திருக்கரங்களால் திறந்து வைத்த மதுரை ஆதீனம் ஐயா அவர்களை நினைவுரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே. நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பாராட்டுதலுக்குரிய அன்பிற்குரிய நம்முடைய சரத்குமார் அவர்களை பாராட்டி ஆசீர்வதிக்கிறோம். பொதுச் செயலாளர் நம்முடைய பாராட்டுதலுக்கும் அன்பிற்குரிய ராதாரவி அவர்களையும் பாராட்டி ஆசீர்வதிக்கின்றோம். பொருளாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வாகே சந்திரசேகர் அவர்களையும் KN காளை அவர்களையும் இந்த நம்முடைய அருமையானதொரு உடலால் மறைந்தாலும் இந்த ஆன்மா லட்சிய என்கிற SSRவுடைய ஆன்மா நம்மிடத்தில் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது. சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவானது திரை உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் நல்வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கிறது. அவருடைய அருமை துணைவியார் பங்கஜம் அம்மையார் அவர்கள், திருமதி விஜயகுமாரி அவர்கள், திருமதி தாமரை செல்வி அவர்கள், மூவருடைய குடும்பத்தார் பெருமக்கள், இங்கே எங்களுக்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற கலை உலகத்தினுடைய தயாரிப்பாளர்கள், கலை நுட்பத்தினுடைய பொறியாளர் பெருமக்கள், இயக்குனர் பெருமக்கள், தெரிந்தவரை இங்கே சுட்டி காட்டுகிறோம். பாராட்டுக்குரிய விஜயகுமார் அவர்கள்,